ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து கௌசிக் கார்த்தி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி தமிழ் தலைவர்களை பற்றியும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றியும் வீடியோஸ் போட சொன்னாங்க. இப்போ இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கேட்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7-8 பேர் அவங்கள பற்றி தான் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி வரும். சரிங்களா? யார் யாருன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து காமராஜர் ஐயா, அம்பேத்கர் ஐயா, அப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா, அறிஞர் அண்ணா அவர்கள், அப்புறம் வந்து பெரியார் அவர்கள், இது மாதிரி சமூக தொண்டு செய்த தலைவர்கள், காயிதே மில்லத் அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் அவங்க தான் வந்து இந்த பொது தமிழில் கொஷின் ஏரியாஸில் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நீங்கள் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் நிறையா வருவாங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து தமிழ் பேப்பரில் பொது தமிழில் கேட்கக்கூடிய தலைவர்களை பற்றி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த லாஸ்ட் 2022 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கொஷின் பாருங்கள். முதல் கேள்வி பாருங்கள். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. காமராஜர் ஐயா பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் அதை கொடுத்து வந்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு கர்ம வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தலைவர்களை உருவாக்குபவர், அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. கருப்பு காந்தி இருக்குது. அப்புறம் வந்து படிக்காத மேதை, பெருந்தலைவர், இப்படின்னு சொல்லிட்டு பல சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து கொஷின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் தலைவர்களை பற்றி கொஷின்ஸ் கேட்கையில் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் அல்லது பிறந்த ஊர், அவங்க செஞ்ச சில ஒரு முக்கியமான திட்டங்கள் அல்லது சிறப்பான விஷயங்களை வந்து தான் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு வந்து கூறியவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த வாசகத்தை வந்து சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய மேற்கோள்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்துமே நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு அல்லது எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற வரிகள் சொல்லியிருப்பாங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், இந்த மாதிரி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்ன முக்கிய வரிகளை சொல்லியும் அது யார் கூறியது அப்படின்னும் கொஷின்ஸ் வரும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்துவதும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராதுன்னு சொன்னது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இவருடைய பிறந்தநாளை தான் நம்ம குழந்தைகள் தினமாக வந்து கொண்டாடுறோம். அதுவுமே வந்து சில பேருடைய பிறந்தநாள்கள் ஒரு முக்கிய தினங்களாக கொண்டாடப்படும். அதுவுமே வந்து கொஷின்ஸாக கேட்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு வந்து கூறியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா கூறப்பட்டிருக்கு. அவர் தான் வந்து இந்த வாசகத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் வந்து இருக்குது. நிறைய அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்கள், அவர் செஞ்ச விஷயங்கள், சட்டத்தை உருவாக்குனதுலேருந்து ஐஎன்எம்மில் அவரை பற்றி நம்ம நிறையவே படிப்போம். பொது தமிழில் அவருக்கான பங்குகள் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ஐஎன்எம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அவர் நிறைய பல்கலைக்கழகங்களில் பட்டங்கள் வாங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள், நிறைய சட்ட திருத்தம் அதெல்லாம் வந்து இதில் வந்து வரும். ஸோ அவருமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். அதை பாருங்கள், அடுத்ததுமே வந்துருச்சு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு வந்து யாரை சொல்கிறாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக 2023 கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ கொஷின்ஸ் வந்து ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பாருங்கள். வரலாற்றின் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறியிருக்கிறார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் வந்து கூறியிருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு வந்து மனதார பாராட்டியது யார்? சிறப்பு பெயர் மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பு பெயரை யார் வழங்கியது அப்படிங்கிற மாதிரியும் கொஷின்ஸ் வரும். இப்படி கூறியது யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஐயா அவர்களை கல்வி கண் திறந்தவர்னு வந்து பாராட்டியிருப்பார். அதே மாதிரி நிறைய பேர் அவர் வந்து பாராட்டியிருப்பார். அதுவுமே வந்து கொஷின்ஸாக வரும். காயிதே மில்லத் அவர்களை பாராட்டியிருப்பார், நிறைய பேரை பாராட்டியிருப்பார். ஸோ அதுவுமே வந்து கொஷின்ஸாக வரும். லாஸ்ட் டைம் கூட இவருக்கு பெரியாருங்கிற பட்டம் எப்போது எங்கு வழங்கப்பட்டதுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்ட பெற்றது வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு பெயர் பெற்றவங்க. சொல்லப்போனால் தெய்வீகமும் தேசியமும் தனது இரு கண்கள் அப்படின்னு வந்து போற்றியவர் அவர் தான். அவருக்கு வந்து தேசியம் காத்த செம்மல்னு சிறப்பு பெயர் இருக்குது. இவருடைய அரசியல் வழிகாட்டியாக வந்து இருந்தது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். சரிங்களா? இவரும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர அந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரும்பணிகள் செய்திருக்காரு. இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சுத்த தியாகின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரால் வந்து பாராட்டு பெற்று இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேதாந்த பாஸ்கர், அப்புறம் வந்து பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், அப்புறம் வந்து இந்து புத்த சமய மேதைன்னு சொல்லிட்டு பல சிறப்பு பெயர்கள் ஐயாவுக்கு உண்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இது முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி அடிக்கடி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி சென்னை மாநகராட்சியில் முதல் பெண் மேயர், அதுவும் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என கூறியது யார்? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த முழக்கத்தையும் வந்து முன்வைக்கிறாரு. அடித்தட்டு மக்களுக்காகவும் அவங்க படக்கூடிய இன்னல்களுக்கும் அதை எதிர்த்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து முழக்கமிட்டதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்து வந்து பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள் தான். அவங்க தான் வந்து பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக நிறைய முழக்கங்களை முன் வச்சிருக்காரு. அதனால் அவருக்கு தான் பதில். அடுத்து வந்து பாருங்கள். காமராஜரின் அரசியல் குரு அப்படின்னு யார் அழைப்பாங்கன்னா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜருடைய அரசியல் குரு அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்து யாருடைய பிறந்த நாளை நம் கல்வி வளர்ச்சி தினமாக அறிவித்திருக்காங்க. தான் ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் ஒரு முக்கிய தினங்களாக மாற்றப்படும். அதில் அதிகமாக ரீசெண்டாக கேட்ட கொஷின் வந்து இதுதான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை தான் வந்து கல்வி வளர்ச்சி தினமாக நம்ம ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகிறோம். அடுத்த கொஷின். தலைவர்களை உருவாக்குபவர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிறப்பு பேரில் தலைவர்களை உருவாக்குபவர், அரசை உருவாக்குபவர் அப்படின்னாலுமே அது காமராஜர் ஐயாவை தான் சாரும். அடுத்து பெண்ணுரிமைக்கும் ஊர் விலைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் அப்படிங்கிறது இதுவும் வந்து தந்தை பெரியார் அவர்களை தான் வந்து சாரும். அவர் தான் வந்து இந்த கருத்துக்கு ஏற்ற ஒருத்தர். அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எதிர்த்திருக்காரு. இந்த மாதிரி பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களை எதிர்த்து இது முழக்கமிட்டிருக்காரு. அதே மாதிரி பகுத்தறிவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமூக நல்லிணக்கம், இதெல்லாம் வந்து அவர் போற்றியிருக்காரு. அடுத்த கொஷின் பாருங்கள். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜாஜி அவர்கள். இந்த மாதிரி கூற்றும் கொஷின்ஸில் வரும். இது ஏற்கனவே நம்ம அண்ணல் அம்பேத்கரை பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் ரீசெண்டாக 2023 நடந்த டிஎன்பிஎஸ்சி நிறைய கொஷின்ஸில் வந்து தமிழ் தலைவர்களை பற்றி கேட்ட கொஷின்ஸ். மோஸ்ட்லி தமிழில் வந்து கம்மியாக இருக்கும், ஐஎன்எம்மில் வந்து நிறையவே இருக்கும். நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். கௌசி கார்த்தி, ரொம்ப நன்றி. நீங்கள் கமெண்ட் பண்ண வசிக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ என்னால் மேக் பண்ண முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நம்ம ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக தமிழ் இலக்கணம் நோட்ஸ் வந்து ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரத்தில் நான் வந்து அது வந்து எவ்வளோ ப்ரைஸ், என்ன இது, எப்படி நீங்கள் பை பண்ணலாங்கிற டீட்டெயிலை நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வாங்கி படிங்க. குரூப் 4 வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.